வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன லஞ்சுனா வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அரிசி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸு. நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டை நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் பிரியாணி இலை ஆட் பண்ணுவேன். ஸோ அது இல்லை, அதனால் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் போடணும். டைரெக்டாக எண்ணெயில் போட்டோன்னா போயிட்டு நல்லா ஒட்டிக்கும் கடாயிலலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னா, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, இது 4ம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். அது சாப்பிட்றப்ப வாயில் பட்டுச்சுன்னா அது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக கறி மசாலா தான் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா, நான்வெஜ்ஜுக்கும் சரி, வெஜ்ஜுக்கும் சரி நீங்கள் கறி மசாலா ஆட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கறி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் நீங்கள் கறி மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே டேஸ்ட் வந்துடும். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க. அந்த இலையும் அதுக்கப்புறம் ஏலக்காய் அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில். மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் போடாதீங்க. இந்த மெத்தடில் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தக்காளி அரைச்சி எடுத்திருந்தேன். ஸோ அது ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி தான். அது நான் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். தக்காளி சாப்பாடுக்கு மட்டும்தான் தக்காளி எக்ஸ்ட்ரா போடுவேன். மற்ற பிரியாணி சமைக்கிற வெஜிடபிளோ இல்லை நான்வெஜ்ஜோ 2க்குமே தக்காளி நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அரிசி நான் இப்படி தான் போடுவேன். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட மாட்டேன். இந்த மாதிரி அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதில் நல்ல எசன்ஸ்லாம் இறங்குற அளவுக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன். 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் 4 டம்ளர் அரிசிக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துட்டு கொத்தமல்லி, புதினா இது ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கு விசில் போட்டுட்டு அடுத்தது பிரியாணிக்கு தேவையான சைடிஷ் ரெடி பண்ண போகிறேன். ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்கும் வேவிச்சது தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். ஆனியனும் எக்கும் ரெடி ஆகிடுச்சு. எக்குக்கு லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சிங்கன்னா அது தோல் டக்குன்னு உறிஞ்சிடும். ஸோ விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பிரியாணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நான் 2 விசில் தான் விட்டேன். நல்லா வந்திருக்கு. கரெக்டாக 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் 4 டம்ளர் அரிசிக்கு. பிரியாணி எப்போவுமே மிக்ஸ் பண்ணி விடுறப்போ இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். போட்டு இப்படி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடியில் இருக்க சாப்பாடை எடுத்து அப்படியே மேலே போட்டு விடணும். சுற்றியும் இதே மாதிரி தான். லைட்டாக அடியில் இருக்க சாப்பாடு மட்டும் எடுத்து மேலே போட்டுவிட்டா போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணுறப்ப சாப்பாடு அது உடஞ்சி போயிடும். இன்றைக்கி நான் அவசரமாக சமைச்சேன். ஏன்னா லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வரத்துக்கு முன்னாடியே நான் எப்போவுமே சமைச்சிடுவேன். பாருங்கள் பிரியாணி எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நல்லா வந்திருக்கு. வெங்காயம் நான் தயிரில் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா தயிர் இல்லை, அதை வாங்குகிற அளவுக்கு டைமும் இல்லை. ஹஸ்பண்ட் டக்குன்னு வந்துட்டாரு. சமைச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் வராரு. ஸோ நான் வீடியோவும் எடுத்துகிட்டு டக்குன்னு சமைக்கணும். அதனால் நான் அவசரமாக சமைச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.